ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கடந்த ஆண்டு மலையாள சினிமாவில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் குத்தந்திரம் பாடலை எழுதி பாடியவர் ராப் பாடகர் வேடன். சமீப நாட்களாக இவருடைய பாடல்கள்தான் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. ஹிரந்தாஸ் முரளி என்ற வேடன் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியான வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்ற ஆல்பம் பாடல் மூலம் இந்திய அளவில் கவனம் பெற்றார். மேலும் தமிழில் பிரபல இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கும் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாவதாக தகவல் வெளியானது. இப்படி இருக்கையில் வேடன் தனது பாடல்களில் இந்து மதத்தையும் பிரதமர் மோடியையும் அவமதிக்கிறார் என குற்றம் சாட்டி பாஜக நிர்வாகிகள் சிலர் வேடன் மீது காவல்துறையில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் வேடனை குறிவைக்கும் இந்துத்துவ அமைப்புகள் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர். இந்த சூழலில் வேடன் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளம்பெண் மருத்துவர் ஒருவர் திரிக்காகரா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது தற்போதைய சூழலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த புகாரில் தன்னுடன் நட்பில் இருந்த வேடன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலமுறை பாலியல் உறவு கொண்டார். தனக்கும் வேடனுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. முதலில் வேடன் தான் தன்னை காதலிப்பதாக கூறி திருமண ஆசை காட்டினார். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு முதல் 2023க்கு இடைப்பட்ட காலத்தில் தன்னுடன் நட்பில் இருந்த வேடன் பலமுறை பாலியல் உறவில் ஈடுபட்டார். 2 வருட உறவுக்கு பிறகு வேடன் மற்ற பெண்களுடன் உறவில் இருப்பதை நான் தடுப்பதாக கூறி தன்னை டாக்ஸிக் என அழைத்து பிரேக்கப் செய்ததாக அந்த புகாரில் இளம்பெண் கூறியிருக்கிறார். இதனிடையே அந்த மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் 376 சட்டப்பிரிவின் கீழ் பாடகர் வேடன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்னதாக பாடகர் வேடன் கடந்த ஏப்ரல் மாதம் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதன் பிறகு சிறுத்தை பல் வைத்திருந்ததாக வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். மேலும் கடந்த மே மாதம் பிரதமர் மோடி குறித்து அவதூறு பரப்பியதாகவும் தனது இசை மூலம் சாதி பாகுபாட்டை ஊக்குவிப்பதாகவும் பாடகர் வேடன் மீது புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.